அனைவருக்கும் தேவ சமாதானம். இன்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜீவ வார்த்தையை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்தியு 12:34-35 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். 34வது வசனம், வீரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமா நண்பர்களே, வீரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. யார? பொல்லாதவங்களா இருக்கிறவங்கள, அதாவது தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாதவங்கள, ஜீவ வார்த்தையை தொடாதவங்கள, வேத வாக்கியங்களை படிக்காதவங்கள, பைபிளை தொடாதவங்கள வீரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொல்றாரு. வீரியன் பாம்பு குட்டிங்கிறது பாம்பு வகைகள்லேயே ரொம்ப விஷமானது வீரியன் பாம்பு. அதனுடைய குட்டியினுடைய விஷயம் ரொம்பவே பெரிய விஷயம். அது கடிச்சிச்சுட்டா ஆள் மறிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய விஷம் தாங்கிய பாம்போட மனுஷனை ஒப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷம் பொருந்தவங்களாம் மனுஷன் மாறிட்டாங்க, ஏகமாய் கெட்டு போனாங்கன்னு ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது. ஸோ அதனால பைபிளினுடைய வேத வார்த்தைகளின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். வீரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க. நம்ம எல்லோருமே ஏகமாக கெட்டு போயிட்டோம், பொல்லாதவங்களா இருக்கோம். நலமானவைகளை எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ நலமானவைகள் எப்போ நமக்குள்ள வரும் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம ஏற்று ஜீவ வார்த்தைகளை ஏற்று விசுவாசத்தின் வார்த்தைகளை ஏற்று நம்ம அதனுடைய நிறைவா நம்ம இருதயத்தை வைக்கும்போது தான் நல்லவைகளை சிந்திக்கவும் நல்லவைகளை கொண்டு வரவும் நம்ம முடியும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏகமா குடி, கும்மாளம், கூத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல, உலக ஆசைகள்ல ஈடுபட்டு நமக்கு இந்த பைபிளில் சொல்லப்பட்டபடி நம்ம எந்த விஷயமுமே நம்ம நிறைவேற்றாம இருக்கிற பட்சத்துல அது கண்டிப்பா பொல்லாத மனுஷனாக தான் நம்மளை உருவாக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு 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 தவறு செய்கிறோம். ஸோ அந்த தவறுல இருந்து மீண்டு வர்றதுக்காக தான் ஏசப்பா நம்மளை கூப்பிடுறாரு. வாங்க, என்னுடைய நுகம் ரொம்ப லெகுவா இருக்கு, என்கிட்ட சேருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம அப்பவும் கேட்க மாட்டோம். நம்ம குடிக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் செய்கிறோம். செஞ்சுட்டு மறுநாளும் அந்த தவறுகளை பற்றி ஒரு உணர்வே இல்லாமல் மறுபடியும் அந்த தவறா நம்ம பின்னி பிணைஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வீரியன் பாம்பு குட்டிகளை போன்று நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனுடைய விஷம் எப்படி அரிதிலும் அரிதா விஷமா இருக்குதோ அதே போல நம்ம விஷமாகிக்கிட்டே இருக்கோம். மனுஷ மக்களும் விஷமாயிட்டோம். நம்ம எல்லோருமே விஷத்திலும் விஷமாகிக்கிட்டே இருக்கிறோம். வீரியன் பாம்பு குட்டிகளை போல நம்ம மற்றவங்க யாருமே நம்மகிட்ட அண்டாதபடி நம்ம அந்த மாதிரியான பொல்லாதவர்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான கர்ண கொடூரமான மக்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ அப்பதான் ஜீவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏசப்பா நம்மளோடு வந்திருக்காங்க. இயேசு நம்மளை குற்றப்பிள்ளையிலிருந்து, குற்றப்பணியிலிருந்து நம்மளை நீக்கி, நம்மளை எடுத்து, நம்மளை விலை கொடுத்து, கிரயம் கொடுத்து வாங்கிக்கிறார். ஸோ அந்த நேரம் தான் நமக்கு ஒரு நல்ல பொற்காலமான நேரம். அவருடைய வார்த்தைகள் என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம நிறைச்சோம்னா அவருடைய வார்த்தைகள் ஒன்று நல்லவனா மாறுறதுக்கு வழிகள். அவர்கிட்ட விசுவாசமா இருந்தா, ஏசப்பா நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னுடைய துன்பங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை, உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் பெரிய குற்றம் இல்லை, நான் உன்னை குற்றவாளியாக நான் பார்க்க மாட்டேன், நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஆண்டவரை நம்ம வசப்படுத்தி நம்ம அவரை விசுவாசிச்சோம்னா நம்மளுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக மாறதுக்கு வழி இருக்குல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஜீவ வார்த்தைகள், நம்மளை மேற்கொண்டு நம்மளை ஆவியானவரோட இணைச்சி நம்மளுக்கான உயர்வான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள். இந்த 34-35 சாதாரண விஷயம் இல்லை. மத்தேயு 12:34-35 நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஆண்டவர். வீரியன் பாம்பு குட்டிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த குட்டிகள் எப்படி விஷமோ அதே மாதிரி மனுஷங்க மாறிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதுல இருந்து மாறுறதுக்கு, விடுபடுறதுக்கு ஏசப்பா ஒருவரை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இயேசுவை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அவர் தான் நமக்கான விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவனா இருப்பார். ஸோ அவரை நம்ம பிடிச்சி நம்ம அந்த வேத வாக்கியங்களை படிக்க, அவரோடு தொடர்பு கொள்ள, அவரை விசுவாசிக்க, அவர் ஒருவரே, அந்த தேவன் ஒருவரே நம்மளை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய தேவன் நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி மாறும், வளர்ச்சி மலரும்.
எல்லோருக்கும் தேவ சமாதானம் நிலவட்டும். நன்றி. மீண்டும் மற்ற ஒரு ஜீவ வார்த்தையின் கீழே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.